பேசுகிறவர் நல்லா பேசுறதுக்கு முக்கியமான காரணம் நல்லா கேட்ட கேள்விகளால் தான். எங்கேயோ ரீச் ஆனவர், உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரியும். அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னா அதை தானே கேட்பீங்க. இவங்கிட்ட போயிட்டு நீ மின்சாரம் கட் ஆகுது, அதுக்கு நீ என்ன சொல்கிற, 6 மாதம் சமாளிச்சல, இன்னும் 6 மாதம் அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான பதில்கள்லாம். இப்போ ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாருன்னா அது லிட்டில் ஸ்டார் அப்படின்றத நீ நம்புற வரையும் தான் அது லிட்டில் ஸ்டார். எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, நான் பிடிச்சிருக்குன்னு அதிகப்படியாக எவ்வளோ பிடிக்குமோ அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்ல. எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது சந்தோஷத்தை கொடுத்தது, அவங்க கிட்ட இருந்து அந்த ரெஸ்பான்ஸே வரலன்னும் போது எனக்கு வருத்தத்தை கொடுத்தது. இவ்வளோ நாள் பழகுனீங்க, நல்லவர் அப்படின்ற நிமித்தம் பிடிக்கும், அதுக்காக நீ கூடவே ட்ராவல் பண்ணணும், லைஃப் லாங் நீ தான் அப்படின்ற மாதிரியான அக்செப்டன்ஸில் அவங்க வரமாட்டாங்க. நீ நினைக்கிறதுபடி மட்டும்தான் வாழ்க்கை அமையணுன்றது அகைன் விருப்பு வெறுப்புகள் இங்கே சேரும். உன்னை ஏன் பிடிச்சது அப்படின்னா அவன் மேலே வெறுப்பு, அதனால உன்னை பிடிச்சது. உன்னை ஏன் பிடிக்கல அப்படின்னா நீ எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அதனால உன்னை பிடிக்கல. சொன்னால் தப்பாயிடும், இல்லை அவருக்கு பிடிக்காது, இதை செஞ்சால் குத்தம், இந்த மாதிரி இதுலேயே இவங்க மைண்ட் செட் போகுமே தவிர இப்போ அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அப்படின்னு தேடுறதுக்கு நேரம் கூட கிடையாது. இதெல்லாம் தான் லவ்வில் நிறைய விஷயங்கள் இங்கே தோத்துட்டே இருக்கு. டாக்டர் ஆல்ஃபிரட் ஜோஸ் அவரோட பழகி இருக்கும்போது நிறைய பேர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக பார்த்துருப்பாங்க, இன்டர்வியூஸை கேட்டிருப்பாங்க, லைஃப் கோச் அண்ட் நிறைய மேடைகளில் பேசும்போது பார்த்துருப்பாங்க. அண்ட் இன்டர்வியூஸில் பார்த்துட்டு இந்த கேள்வியெல்லாம் எனக்கு கேட்டதே இல்லையே, இந்த கேள்வி யாராவது ஒருத்தர் கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அந்த கேள்வி என்ன, அதுக்கான பதில் அதை கேட்காத கேள்வி நிறைய கேள்விகள் ஆக்சுவலாக இருக்குது. அதனால தான் தொடர்ந்து இத்தனை ஆயிரம் வீடியோகள் இருந்தாலும் இன்னும் ஒவ்வொரு இன்டர்வியூஸ்லேயும் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் நிறைய இடங்கள்ல சில சமயம் கல்லூரிகள்லாம் கூட இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் அது எல்லாமே எனக்கு கேட்காத கேள்விகளாக தான் மறுபடியும் வரும்போது நல்ல நல்ல பதில்கள் வர்றதுக்கு காரணமே கேள்விகள் தான். ஒரு பதில் நல்லா இருக்குது, அவர் அருமையாக பேசினார்னு ஒருத்தரை பாராட்டுறதுக்கு முன்னாடி அவங்க அருமையாக கேட்டதுனால தான் அவர் இதை பேச முடிஞ்சது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். எல்லா இன்டர்வியூலையும் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பேசுகிறவர் நல்லா பேசுறதுக்கு முக்கியமான காரணம் நல்லா கேட்ட கேள்விகளால் தான். இல்லைன்னா வழக்கமான கேள்வி பதிலாக தான் இருக்கும். அடுத்த படம் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீடு பற்றி சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள், இந்த மாதிரி ஜென்ரிக்கான ஒரு கொஸ்டின்ஸாக இருந்தால் போரிங்காக இருக்கும்ல. அப்போ டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸை நான் எப்போவுமே எதிர்பார்ப்பேன். நான் கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க, எனக்கு இன்டர்வியூஸ் இதுதான் கொஸ்டின் கேட்க போகிறீங்கன்னா சொல்லாதீங்க. நீங்கள் எதேர்ச்சியாக கேட்டிங்கன்னா தான் அது எதேர்ச்சியான பதிலாக இருக்கும். நான் ப்ரிப்பேர் பண்ணி பேசுகிற ஆள் கிடையாது, அதனால் நீங்கள் அப்படியே கேளுங்க அப்படின்னா. அப்படி கேட்காத கேள்விகள் அப்படின்னு என்ன மைண்டில் இருந்தால் இதை கேட்டிருக்கலாமே அப்படின்னு தோணும். நம்மள பல பேருக்கு யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாது, இல்லை அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க. அதாவது ஒரு உதாரணத்துக்கு இந்த கேள்வியை வச்சே நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன்னு, உங்கள் முன்னாடி யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தானே கேள்விகளை கேட்பீங்க. அதுதான் ஒரு நியாயமும் கூட. அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாததெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்பீங்களா? அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு நான் இதை டைரெக்டாகவே சொல்கிறேனே. சில சமயம் ஒரு படத்தோட பூஜை இருக்கும், இல்லை ஒரு ஆடியோ லான்ச் இருக்கும், ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கும், அங்கே யாரோ ஒரு நடிகையோ இல்லை ஒரு நடிகரோ இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் அரசியல் கேள்வியை கேட்டுட்ருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு மேகதாது அணையை பற்றி கேட்டுட்ருப்பாங்க. இதுதான்டா யார்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியல பாரு, உனக்கு கேள்வி நல்லா கேட்க தெரிஞ்சவனுக்கு அதை யார்கிட்ட கேட்கணும்னு தெரில பார்த்தியா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுதான் ஆக்சுவலாக கேட்காத கேள்வி இல்லை. இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு யாருன்னா கேட்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரிலாம் இருக்கானுங்களே, எந்த கேட்கணும்னு தெரியாமல் இருக்கானுங்களே, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வருவீங்கன்னு அப்படின்னு ஒருத்தர் கேட்கணும். அப்போ நான் அதை சொல்லணும் அப்படின்னு அதுக்கான வாய்ப்பு எனக்கு அமையவே இல்லை. அதை நான் இந்த வாய்ப்பாக எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ உங்கள் முன்னாடி இப்போ சார்லி சாப்ளின் உட்காந்தாருன்னா நீங்கள் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். சோஷியல் மீடியாவே இல்லாத காலத்தில் இருந்தவங்க, அவர் உங்கள் முன்னாடி வந்துட்டார் அப்படின்னா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அதுக்கான கேள்வி தானே கேட்பீங்க. மைக்கேல் ஜாக்சன் சோஷியல் மீடியாவில் இல்லாத காலத்தில் வந்தவர், எங்கேயோ ரீச் ஆனவர், உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரியும். அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னா அதை தானே கேட்பீங்க. வித்தண்டாவாதத்தோட ஒரு
கேவலமான யார்கிட்ட போய் என்ன கேள்வி கேட்குறான் பாரு அப்படின்ற மாதிரிலாம் என்ன கேள்வியெல்லாம் கேட்க மாட்டீங்களா? சில பேர்லாம் இன்பாக்ஸில் வந்து சாப்பிட்டீங்களா சார், ஏன் சார் இன்னும் தூங்கலை, இந்த மாதிரியான டேய் என்கிட்ட என்ன கேட்கணுமோ அதை கேளுங்கடா, என்கிட்ட என்ன பேசணுமோ அதை பேசுங்கடா அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி தான் சார்லி சாப்ளினுக்கோ இல்லை மைக்கேல் ஜாக்சனோ நாளைக்கு நேரில் திடீர்னு வந்துட்டாருன்னா ஒரு கேள்வியை கேவலமாக கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் தோணும்ல, ஏன்டா என்கிட்ட கேட்க வேண்டியதுக்கு எவ்வளோ கேள்வி இருக்குது, Yeah. அந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்காம சாப்பிட்டியா தூங்குனியான்ற மாதிரி கேட்டுன்னு இருக்கிறான்னு தோணும்ல. அந்த மாதிரி தான் இன்றைக்கி அரசியல் கேள்விகள் சில பேர் ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாங்க, சில பேர் கொடுக்கல, ரிப்போர்ட்டர்ஸே வந்தாலும் இதை போய் இவங்ககிட்ட போய் கேட்டப்பாரு அப்படின்லாம் தோன்றது. இதெல்லாம் தான் நமக்கு வந்து ஒரு நெருடலாகவே இருக்கும். யாருன்னா என்ன இதை கேட்டால் நான் அவங்களுக்கு சொல்லலாமே அப்படின்னு தோணும். ஓகே. இது நீங்க பாராட்டுறீங்களா இல்ல இது இல்லை இல்லை பண்றீங்க? நான் வந்து Yeah. கேட்காத கேள்வி அப்படின்னா நான் இதை தான் சொல்லுவேன். இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு கேட்க இருக்காங்களே அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு ஒருத்தர் யாராவது கேட்கணும். ஆ. இந்த மாதிரிலாம் கேளுங்கடான்னு நான் சொல்லணும். ஓகே. ஓகே, நல்ல அறிவுபூர்வமான கேள்விகளாக கேளுங்க, அவனுக்கு என்ன அறிவு இருக்கோ அந்த அறிவு அளவுக்கு கேளுங்க. புரியுதா? இவங்கிட்ட போயிட்டு நீ வந்து மின்சாரம் கட் ஆகுது அதுக்கு நீ என்ன சொல்கிற, 6 மாதம் சமாளிச்சல, இன்னும் 6 மாதம் அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான பதில்கள்லாம் இன்றைக்கி போயிட்டுருக்குல்ல. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் யார்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ அதை மட்டும் கேளுங்க, எல்லார்கிட்டையும் மைக்கை போய் நீட்டிட்டாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இப்ப நான் அடுத்த கேள்வி கேட்கணுமா வேண்டாமான்ற மாதிரி கேள்வி கேட்டீங்க நீங்க. இல்லை என்கிட்ட யாரும் இந்த கேள்வி கேட்கலைங்க, அதனால் சொல்கிறேன், இதை பேசுறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. யூஸ்வலி நம்ம கேள்வி கேட்கும்போது நீங்க சொன்னதுலே என்ன எனக்கு பதில் வேணுமோ அதுக்காக தான் நான் கேள்வி கேட்பேன். ம் ம் அந்த மாதிரி தான் பொதுவாக கேள்விகளே அமையும். ஆனால் ஒரு ஹார்டஸ்ட் ட்ரூத் வந்து பீப்புள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், ஆனால் அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி ஏதாவது ஒரு ட்ரூத் வந்து நீங்கள் சொல்லி அதை பீப்புளை அக்செப்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா என்ன ட்ரூத்தாக இருக்கும்? சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயங்கள் திணிச்சிட்டே இருக்கிறாங்கல்ல, அது எல்லாமே இலூஷன்ன்றது முதல்ல நான் தெரிஞ்சுங்க. அட்மையர் பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாருன்னா அது லிட்டில் ஸ்டார் அப்படின்றது நீ நம்புகிற வரையும் தான் அது லிட்டில் ஸ்டார். ஸ்டாரோட சைஸ் தெரிஞ்சுன்னா அந்த பாட்டை உன்னை ஏமாத்திருக்கிறான்னு தெரிஞ்சிடும் இல்லையா? சன் ரைசஸ் அட் த ஈஸ்ட் செட்ஸ் அட் த வெஸ்ட் அப்படின்னு சொன்னான். உண்மையிலேயே சூரியன் ஈஸ்டில் தான் உதிக்குதா வெஸ்ட்டில் தான் மறையுதா அப்படின்றது நீ அந்த வயசு வரையும் நம்பிட்டு இருந்த. அதுக்கப்புறம் அது உண்மை கிடையாது, எர்த் ரிவால்வ்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்ட பிறகு சன் நெவர் ரைஸ் சன் நெவர் செட்ஸ், சன் அங்கேயே தான் இருக்குது, நம்ம தான் அதை சுற்றி வந்துட்டுருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டான். அது நம்மளுக்கு கொஞ்சம் அறிவு ஏற ஏற சில விஷயத்தை ரசிக்க மறந்துடுவோம். அக்செப்டன்ஸுன்றது ஒரு விஷயம் வருதுல்ல, அட்மைரிங் கெப்பாசிட்டி போயிடும். இதை ஒரு கவிஞர் அழகாக எழுதியிருப்பார். என்னென்னா, சின்ன வயசில் அது தேன் மிட்டாயில் இருக்கிறது தேனு தான்னு நினச்சிட்டு இருந்தேன், அது சக்கரைப்பாகு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு சே நான் தேன் மிட்டாயின்னு என்னை ஏமாற்றிருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு. அதுபோல் சில உறவுகளும் அப்படி தான். நீங்கள் அவங்க இப்படி தான் நினச்சிட்ருக்கீங்களே அப்படியே நினச்சிங்க, அதை அட்மையர் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க இப்படியா அப்படின்னு பழசெல்லாம் கிளறி பார்த்து ரொம்ப பாஸ்ட்டுக்கெலாம் போயிட்டீங்கன்னா அட்மைரிங் விஷயமே போயிடும், நீங்கள் ரசிக்க மறந்துடுவீங்க. நியூஸ்னா நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் அப்படின்னா டாக்டர் ஆல்ஃப்ரட் ஜோஸ் அப்படின்னு எடுத்துட்டா நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் லவ் குரு, லைஃப் கோச், ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பர்ட், பிஸ்னஸ் டைகான், இதுதான் உங்களோட சுற்றி இருக்க 4 விஷயமா தெரியுது. ஓகே. ஸோ நாட் ரொமான்டிக் லவ், லவ் கான்செப்ட் வேர் பீப்புள் கோ ராங், இல்லை அதில் வந்து தே ஆர் அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? இது 2 பக்கமாக இருக்குங்க. ஒரு நெருடலான விஷயம் இந்த லவ்வில் அப்படின்னா, எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, நான் பிடிச்சிருக்குன்னு அதிகப்படியாக எவ்வளோ பிடிக்குமோ அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்ல, அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனால் அதுக்கான ரெஸ்பான்ஸ் வரவே இல்லை. அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல, இல்லை நம்மளை ஏற்றுக்க முடியல அப்படின்னும் போது எனக்கு வருத்தத்தை கொடுக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது சந்தோஷத்தை கொடுத்தது, அவங்கக்கிட்ட இருந்த அந்த ரெஸ்பான்ஸே வரலன்னும் போது எனக்கு வருத்தத்தை கொடுக்குது. இதுதான் கொஞ்சம் ஆக்சுவலாக லவ்வில் நெருடலான விஷயமே. உங்களுக்கு பிடிக்கணுன்றதுக்காக அவங்களுக்கும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது அவங்களோட விருப்பத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இந்த ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து பார்க்காம நம்ம எப்பயுமே சுயநலமாகவே நம்மளை பற்றி மட்டுமே யோசிப்போம். இவங்க இதை செய்யலாம், இவங்க இதை செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் இங்கே கிடையாது. அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட மனிதனோட விருப்ப வெறுப்புகள். இதை இவன் வந்து உங்ககிட்ட தெரிவிச்சிட்டான்றதுனால கெட்டவனும் கிடையாது, அவங்க மறுத்துட்டாங்கன்றதுனால அவங்களும் கெட்டவங்களும் கிடையாது. அது அவங்களோட விருப்ப வெறுப்புகள். உன்னை வந்து வேணாம், ஆனால் நீ நல்லவன் தான், உன்னை வந்து பிடிக்கும்னா என்ன சென்ஸில் பிடிக்கும், ஒரு மரியாதை நிமித்தம் பிடிக்கும், இவ்வளோ நாள் பழகுனீங்க நல்லவர் அப்படின்ற நிமித்தம் பிடிக்கும், அதுக்காக நீ கூடவே ட்ராவல் பண்ணணும்
லைஃப் லாங் நீ தான் அப்படின்ற மாதிரியான அக்செப்டன்ஸில் அவங்க வரமாட்டாங்க. இந்த லவ்வில் நம்ம இதை தான் புரிஞ்சுக்கணும். இது ஒன் சைடு லவ்வுக்காக பேசுகிறேன். இப்போ இது டூ சைடு இல்லை, எல்லா பரிமாற்றங்களையும் பற்றி பேசினா மட்டும்தான் அது நிறைவாகும். இப்போ டூ சைடு லவ், நீ நினைக்கிறதுபடி மட்டும்தான் வாழ்க்கை அமையணுன்றதுக்கும் அகைன் விருப்பு வெறுப்புகள் இங்கே சேருது. இங்கே ஒரு அரசியல் மாதிரி தாங்க. ஒன்று ஆதரிக்கலாம், இல்லை எதிர்க்கலாம், அவ்வளோதானே. ஒரு விஷயத்தை ஆதரிப்பீங்க, இல்லை எதிர்ப்பீங்க. இந்த ஆதரவாளர்கள் எல்லாமே இந்த ஆதரவாளர்களோட எதிர்ப்பாளர்களாக தான் இருப்பாங்க. அவன் சரியில்லை, 5 வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்க, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கேள்வி கேட்டுக்கிட்டு இப்படியே போகிறது தானே. இது தானே இங்கேயும் விருப்பு வெறுப்புகளில் தானே வருது. உன்னை ஏன் பிடிச்சது அப்படின்னா அவன் மேலே வெறுப்பு, அதனால் உன்னை பிடிச்சது. உன்னை ஏன் பிடிக்கல அப்படின்னா நீ எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அதனால் உன்னை பிடிக்கல. புரியுதா? ஸோ இதுதான் இங்கே காதலில் டூ சைடில் வரும்போது ஆகுது. நான் சொல்கிறபடி நீ கேட்கல, நான் சொல்கிறபடி நீ இருக்கலை, நான் நினச்சபடி இல்லை, நான் என்னவோ நினச்சேன். இந்த மாதிரி உன்னோட கற்பனைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தரை மாற்றணும்னு நினைக்கிற, உன் வாழ்க்கைக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி ஃபைன் டியூன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் அவங்க இல்லைன்னும் போது அவங்கள பிடிக்காமல் போயிடுது. உன் வார்த்தையை அவங்க மதிக்கலை அப்படின்னும் போது அவங்கள இக்னோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். மொத்தமாகவே அவங்கள அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் டூ சைடில். ஃபேமிலின்னு வரும்போது தேர்ட் பர்சனோட இன்வால்மெண்ட்டெல்லாம் ஜாஸ்தியாகுது. சில மித்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் செய்யலைன்னா தப்பாயிடும், அவங்க ஃபேமிலி கோச்சுப்பாங்க, இவங்க ஃபேமிலி கோச்சுப்பாங்க, இப்படி எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன்னு சொல்லிட்டு லவ் குறைஞ்சி போயிட்டுருக்கும். லவ்வே தொலைஞ்சு போயிட்டுருக்கும். இவங்களுக்கு இங்கே என்ன பண்ணுறது, சொன்னால் தப்பாயிடும், இல்லை அவருக்கு பிடிக்காது, இதை செஞ்சால் குத்தம், இந்த மாதிரி இதுலேயே இவங்க மைண்ட் செட் போகுமே தவிர இப்போ அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அப்படின்னு தேடுறதுக்கு நேரம் கூட கிடையாது. இதெல்லாம் தான் லவ்வில் நிறைய விஷயங்கள் இங்கே தோத்துட்டே இருக்குது.